ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே அன்றைக்கி மார்னிங் எடுத்தது ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான். பெங்களூர் எடுக்கிற ஒரு சில கடைசி வீடியோகளில் இதுவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன். மார்னிங் அந்த வியூ பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறப்ப காலையில் நேரமே எந்திரிக்கணும்னு நினைப்பேன், பட் எந்திரிக்கவே முடியறதில்ல. பட் இந்த சம்மர் டைமில் ரொம்பவே சீக்கிரமாகவே எந்திரிச்சிடறோம். எந்திரிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பால்கனியில் பார்த்தா இருக்கிற எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. ரோஸ் எல்லாம் கொண்டு போய் ஊரில் போட்டோம். இருந்த மண்ணெல்லாம் எடுத்து பெருசாக ஒரு சாக்கில் போட்டு வச்சுட்டு இந்த வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ பேக் அண்ட் பிளான் பாட் அதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் தலைச்செடி, மணி பிளான்ட், அதுக்கப்புறம் செவந்தி பூ இருக்குது. இது எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு போகிற ஸ்டேட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் பத்திரமா வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கற்பூரவள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் ஏதோ 2 செடி இருக்குது. இதை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கல. இது ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்திங்கன்னா மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். பெங்களூரில் நாங்கள் கடைசியாக ரவுண்டிங் போகிற ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஹஸ்பண்ட் வந்து வெளியில் இருக்காங்க, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். நான், அம்மா, குட்டீஸ் 3 பேர்த்த கூட்டிகிட்டு போயிருந்தேன். படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. எந்த மால் அப்படிங்கிறத நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வருதா அப்படின்னு சொல்லி எட்டி விழுந்து பார்த்துட்டு இருந்தான். எதில் போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஆட்டோ அப்படின்ட்டு இருந்தான். அவங்க அப்பா கூட வந்தாங்க அப்படின்னா அப்பா கூட காரில் போகிறோன்னு சொல்லுவான். அப்பா வரல அப்படிங்கிறனால ஆட்டோனா சரி போய் நின்று பாடுறா ஆட்டோ வருதா அப்படின்னு சொன்னேன். போக மாட்டேன்னு சொல்லிட்டா. சரிவா நான் வரேன்னு சொல்லி அக்கா கறி வந்து கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அக்கா கூட போயிட்டு ஆட்டோ வருதா அப்படின்னு சொல்லி 2 பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பாண்டிங்கெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக ஆட்டோவும் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போயிட்டோம். பாப்பாவுக்கும் எனக்கு ஒரு சின்ன சண்டை, அதனால் பாப்பா வந்து அழுதுட்டுருக்கிறா. வீடியோக்குமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. பார்க்கலன்னா உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன், நான் வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், மேடம்க்கு வந்து சீராட்டு வந்துச்சுன்னா மூஞ்சி திருப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாருங்கள் எப்படி அழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறுனே அவளை வந்து அழகாச்சு கூட்டிகிட்டு இருந்தேன். அக்காவும் தங்கச்சி இன்றைக்கி ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் வந்து ஒரே மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சரி தம்பி பொக்குன்னு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுட்டேன். அப்படியே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மத்தியானம் லஞ்ச் வந்து வீட்லேயே சாப்பிட்டு தான் கிளம்பினோம். ஏன்னா மூவி வந்து பார்த்திங்கன்னா 1:35 4 o'clock வரைக்கும் அப்படிங்கிறனால லஞ்ச் டைம் வந்து தாண்டிடும். ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 12:30 12:45 கிளம்பிட்டோம். சரி சாப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா ஓரியன் மால் தான். இங்கேயுமே நான் போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு போய். இந்த மாலுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் போகவே இல்லை. நாங்கள் மாலுக்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா போகிறத விட்டுட்டோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 மாலுக்கு வந்து கண்டினியூஸாக போயிட்டு வந்ததுனால அதுக்கப்புறம் எந்த மாலுக்குமே நாங்கள் வந்து இப்போ போகிறது இல்லை. போனால் வந்து பக்கத்தில் தான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு மட்டும் வருவோம். லூலு மாலில் பார்பிக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். பெருசாக எங்கேயும் போகிறதில்ல. மாலுக்கு போனது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக அங்கே ரீச் ஆகிறப்போ 1 o'clock அப்படிங்கிறப்பெல்லாம் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப நேரம் டைமிங் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு குட்டீஸை வச்சு சமாளித்து அங்கேயே குறை வச்சுட்டு வந்தோம். இவங்க 3 பேர் நாங்கள் 3 பேர் ஒன்றா நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இவள் வந்து பெரிய பொண்ணு அப்படிங்கிறனால 2 பேர்த்தையும் நல்லா ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பெருசாக டார்ச்சர் இல்லாத மாதிரி இருந்தது. நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா யூத் மூவிக்கு தான் வந்திருந்தோம். தாய் கிழவிக்கு தான் போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் தாய் கிழவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணு ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா சரி அவள் போயிட்டு பார்த்துட்டாலே திருப்பி அவளை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூத்துக்கு தான் வந்திருந்தோம். யூத் வந்து நல்லாவே இருந்துச்சு படம். அப்புறம் அம்மாவே பாப்பாவே அங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாப்கார்ன் ஏரியாவுக்கு போயிட்டேன். என்ன வாங்கலான்னு பார்த்தா வேறு எதுவுமே ஒரு நல்லதாக இல்லை, சாப்பிட்ற மாதிரி இல்லை. அவள் எதை கேட்டாலும் வேண்டான்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் பாப்கார்ன் வாங்கிட்டு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அம்மாவுக்கு குட்டீஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்பிளோ ஆரஞ்சோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். பாப்கார்ன் மட்டும் நாங்கள் வந்து வாங்கிட்டு சீஸ் பாப்கார்ன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 850 சம்திங் வந்தது. ரீஃபில் பண்ணிக்கலாம், எவ்வளோ டைம் வேணால் ரீஃபில் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்தது. ரீஃபில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேயுமே அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து சால்ட்டட் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 30 or 60 வந்து பே பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சீஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். 2வது டைம் இன்டர்வல் விடுறப்ப போய் சால்ட்டட் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கே அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. உள்ளே வரையில் பார்த்தா பெருசாக கூட்டமே இல்லாத மாதிரி தான் இருந்தேன். நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து வந்துகிட்டே இருந்தாங்க. எங்கே இதுடா இவ்வளோ பேர் வராங்க, நாங்களே வீக் டேஸில் தானே பிளான் பண்ணி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எங்கள் சீட்டுக்கு நாங்கள் வந்து 4 சீட்டு போட்டிருந்தோம். ஒரு சீட் மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கிட்டோம். பாப்பா வந்து அதில் குறைச்சி தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டில் தனியாக படுக்க வச்சுட்டு அவன் தூக்கத்தில் இருந்தான். அவனுக்கு தூங்க டைம் அப்படிங்கிறனால அவனையுமே வந்து நல்லா படுக்க வச்சாச்சு. பெங்களூரில் இதுக்கப்புறம் நாங்கள் படம் பார்ப்போம்னு தெரியாது.
சரி இதை லாஸ்ட்டாக படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு அவர் தான் வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ண சொல்லி வந்து படத்துக்கு வந்து வந்திருந்தோம். ஏன்னா இவங்களையுமே வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு 1 வீக்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப நம்மளே போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. டெய்லி பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க, இங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இவங்களை வச்சு சமாளிக்க முடியல. சரி படத்துக்காக போயிட்டு தான் அந்த அன்றைக்கி 1 டே வந்து ஃபுல்லாக போயிருமே அப்படின்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு போனேன். இதுலேயுமே வந்து கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அது என்னென்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவதர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சாமி பக்தி உள்ளவங்க போல். ஏன்னா படம் வந்து உண்மையுமே நல்லா இருந்தது. இது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு படிக்கிற பசங்களோட கதை தான். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா வந்து 2 டைம் 3 டைம் எல்லாம் பார்க்குற அளவுக்கு இல்லை, ஒரு டைம் வந்து நல்லா பார்க்கலாம், அவ்வளோதான். நல்லா படத்தை ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சீட் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் தம்பி ஒரு சீட்டு கொடுத்து குற வச்சுட்டு நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்தோம். இந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு உண்மையாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த டைம் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் ஒருத்தரையுமே எங்கள் காலேஜில் கூட்டிகிட்டு வந்தது கிடையாது. ஐ திங்க் 3rd இயரில் என்னமோ வந்து பார்த்திங்கன்னா 3rd இயராக 2nd இயரில் வந்து பாக்கியராஜ் மேமும் பாக்கியராஜ் சார் பூர்ணிமா மேம் மட்டும் வந்திருந்தாங்க. மற்றபடி யாருமே இது வரைக்கும் எங்கள் காலேஜுக்கு வந்ததில்லை. இப்போ என்னடா எங்கள் ஹீரோவெல்லாம் கூப்பிட்றாங்க, என்னடா இது காலக்கொடுமைங்கிற மாதிரி அது ஃபோன் அலோவ் பண்ணிட்டாங்க எங்கள் காலேஜில். இவங்கெல்லாம் கூப்பிட்றப்ப பார்த்தா அவ்வளோ இதாக இருந்தது. நாங்கள் இந்த டைமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மெமரிஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கேன். இன்டர்வல் விட்டோடனே நாங்களும் போய் வந்து பாப்கார்ன் வந்து ரீஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். திருப்பி ஒரு பக்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதில் வந்து 2வது டைம் எங்களால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. அதனால் இப்போ காவாசி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். பாப்பா வந்து தம்பி தூங்கினால பாப்பா வந்து ஒரு பக்கம் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்குறா. தம்பி பாருங்க எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையுமே படம் வந்து முடிகிறப்ப நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ் எல்லாமே வந்து ஞாபகம் வந்துட்டு இருந்தது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுறங்கிற மாதிரி இருந்தது. பேசிக்காத ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைசி நாள் பார்த்து பேசுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருந்தது இந்த படம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பி வந்துட்டோம். எல்லோரும் கிளம்பி எந்திரிச்சு போனதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக நாங்கள் எந்திரிச்சு வந்தோம். ஏன்னா இந்த கூட்டத்திலேயே எல்லாத்தையும் கூட நசுக்கிட்டு உள்ளே போகணும், குட்டீஸ் எல்லாம் வச்சுருக்கனால பொறுமையாக போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அங்கே இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா படம் முடிச்சு அப்படியே எல்லாருமே லைனாக கிளம்புறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியில் வந்து கடைசி ஆட்கள் வந்து நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பையன் படிக்காமையே இருந்து 9th ரேங்க் வாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். பட் அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குமாங்கிறது டவுட்டான ஒரு விஷயம். இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். பார்க்காதவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தேட்டர் போய் பாருங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாளே நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும் போல், அப்போ பார்த்துக்கலான்னு விட்டுருவேன். நான்லாம் இந்தளவுக்கு தான் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படியே அது முடிச்சுட்டு வெளியில் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. இப்போல்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாகிருச்சு. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோலம் மாதிரி அதுலேயும் நிறைய தண்ணியெல்லாம் இருந்தது. இப்போ கம்மியாகிடுச்சு. அப்படியே வந்து குட்டீஸ் வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்க. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு பாப்கார்ன் சிக்கன் இருந்தது. சரி அது எம்பையரில் அது கொஞ்சம் வாங்கி கொடுத்தா குட்டீஸ் 2 பேர் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தோம். அதை கூட வந்து கையில் எடுத்து சாப்பிட மாட்டாங்களாமா, டூத்பிக் வச்சு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பாருங்கள், அவங்க சாப்பிட்றாங்களாமா. அதே மாதிரி இந்த துறையும் அதை பண்ணணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறாரு. அவங்க 2 சிக்கன் வந்து ஒரே டூத்பிக்கில் வந்து குத்தி வச்சுட்ருக்காங்க. இவங்களோட அலும்பு வந்து ரொம்பவே ஓவர் ஆயிடுச்சு. அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். அம்மா வந்து பாப்பா பிடிச்சிட்டு வந்தாங்க. தம்பி வந்து என் கூடயே வந்துட்டு இருந்தேன், என் கையை பிடிச்சிட்டு. இந்த மேடம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லாகவே வாட்டர் பாட்டிலை வச்சு கொடுத்துட்டோம். நீ தூக்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு. போகையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மேடம் தூக்குனாங்க. இப்போ ரிட்டன் வரையில் பெரிய மேடம் வந்து தூக்கிட்டு வராங்க. ஏன்னா தண்ணி வந்து குட்டீஸ் வந்து வெளியில் போனால் மட்டும்தான் தண்ணின்னு கேட்டே இருப்பாங்க. வீட்டிலேருந்து தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அதே வெளியில் போயிட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா தண்ணி வேணும்னு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸுமே நாங்கள் சுற்றவே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நேராக 3rd floor or 4th floor போனோம், மூவி பார்த்தோம், அப்படியே ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டோம். வேறு எங்கேயுமே போகலை. அட்லீஸ்ட் எப்போவுமே ஒரு ரவுண்டாவது அடிப்போம், அது கூட இந்த டைம் அடிக்கல.
அப்படியே மூவி முடிச்சு வெளியில் வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பாய் பாய் சொல்லிட்டு பெங்களூருக்கே ஒரு பாய், இந்த மாலுக்கெல்லாம் ஒரு பாய் சொல்லிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்போ பெங்களூர் வருவோன்னு கண்டிப்பாக எங்களுக்கே தெரியாது. வருவோமா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். அப்படியே ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குமே வந்துட்டோம். கேப் பிடிச்சிட்டு போனால் அப்படின்னா அங்கே வந்து ஏறுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆட்டோனா டக்குன்னு நம்ம ஏரியாவுக்கு வந்து கிளம்பிடலாம். தம்பி பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்கிறப்ப தான் மண்டையை வந்து குறுக்கில் வந்து ஆட்டிகிட்டே இருப்பான். ஏன்னா தம்பி மட்டும் தான் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கேன். அந்த பொடுசுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தூங்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து தூங்குவாங்கன்னு பார்த்தா அப்போ கூட தூங்கலை. வந்ததுமே வந்து அம்மா வந்து டீ வச்சுருந்தாங்க. அம்மா எனக்கு கேட்டாங்க, எனக்கு வேணாம் நான் காஃபி போட்டு குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி போட்டு அம்மாவுக்கு மட்டும் டீ வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குக்கு போகணுன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டாங்க. சரி ஓகே இருங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமையல் வேலை இருந்துச்சு, அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இவங்களை வந்து நான் பார்க்கு கூட்டிகிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 6:30க்கு மேலே இருக்கும். இங்கே வந்து கொஞ்ச நேரம் நல்லா 2 பேர் பயங்கரமாக 3 பேர் விளையாண்டுருந்தாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து இடையில ரொம்ப நாள் கேப் விட்டனால ஒரு சில கேம்ஸ்குள்ளெல்லாம் வந்து போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தான். பட் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஏறக்க ஆரம்பிச்சிட்டான். டெய்லி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அவனை மாதிரி யாருனாலுமே எல்லா கேம்ஸுமே விளையாட முடியுமான்னு கேட்டால் தெரியாது. அவ்வளோ கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருந்தான். இடையில ரொம்ப நாள் கேப் விட்டனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை வந்து தூக்கி விட்டுட்டு இருந்தேன். இப்படி ஏறி தங்கும் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுட்டு இருந்தேன். அவன் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஏறி சறுக்கிட்டு வந்துட்டான் கீழே. கடைசி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மேலேயே ஏறி ரிவர்ஸ்லாம் வரக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கூட பயங்கிறதே இல்லாமல். பாருங்க எப்படி வருவான்னு பாருங்கள். எங்கேயுமே கை கூட பிடிக்கிறது இல்லை, அந்தளவுக்கு இதாக வந்துட்டுருக்கான். அப்புறம் பாப்பா ஒரு பக்கம் அவள் பாட்டுக்கு போய் குதிச்சிட்ருக்கா. இந்த மேடம் ஒரு பக்கம் குதிக்கிறாங்க. 3 பேர்த்தையும் வந்து இருக்கிற 2 கண்ணில் எப்படிரா 3 பேர்த்தையும் பார்க்குறங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அக்காவும் தம்பியும் ஒன்றா சேர்ந்து சறுக்கிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க பாருங்க. பாப்பா அங்கே பாட்டுக்கு அவள் பாட்டு குதிச்சிட்ருக்கிறா. இங்கே இந்த 2 கழுதிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வரோம் அப்படின்னு சொல்லி ஒன்றா சறுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நான் கொஞ்சம் நேரம் விளையாட வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய எக்ஸசைஸ் பார்க் போகணும், வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டுருந்தேன். ஏன்னா இங்கேருந்து வர்றதுக்கே வந்து ரொம்ப நேரம் பண்ணி தான் வந்தாங்க. டக்குன்னெல்லாம் வரவே இல்லை. இங்கே ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுறாங்க அப்படின்னா அடுத்து அங்கே ஒரு 1/2 மணி நேரம்ங்கிறது 1/4 மணி நேரம் தான் அங்கே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு. ஏன்னா பார்க்குக்கு இருக்கிற கொஞ்ச நாள் வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவோம் கேட்குறாங்க, பொக்குன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். பாப்பா ரிவர்ஸ்லேயே மேலே இதில் ஏறிட்டு பாதியோடு சறுக்கிட்டு வந்துட்டுருக்கா. தம்பி வர்றதை பாருங்களேன், எப்படி வரான்னு மட்டும் பாருங்கள். எப்படி ரிவர்ஸில் வந்துட்டுருக்கான்னு பாருங்கள். பயங்கர சேட்டை ஆயிடுச்சு இவங்களுக்கு. கொஞ்சம் எடை கொடுத்தோம் அப்படின்னா பயங்கர சேட்டை தான். இந்த மேடம் இந்த பக்கம் இதில் ஏறுறாங்க, அவர் வந்து அந்த பக்கம் செயினில் மேலே ஏறுறாரு. கையிலேயே பிடிக்க முடியல. வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாப்பாங்க 2 பேர் கூட ஒரு டைமாக வாங்கன்னு கூப்பிட்டா வந்துட்டாங்க. ஏன்னா தம்பி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை. நானும் வாடா வாடா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கேன். அப்புறம் அம்மா விட்டுட்டு போயிடுன்னு சொல்லி வெளியில் போய் கதவை சாத்தினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து வெளியிலேயே வந்தான். அது வரைக்கும் வெளியிலேயே வரமாட்டேன்ட்டான். ஃபர்ஸ்ட்டெல்லாம் இதுக்குள்ளே போகிற கொஞ்சம் பயந்துட்டு இருப்பான். மேலே ஏறிடும், உள்ளே போகிறக்கு வந்து இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி போகமாட்டான். பட் இப்போல்லாம் வந்து சுத்தமாக இந்த பயங்கிறதே இல்லாமல் வந்து போயிட்டுருக்கான். பாருங்க அவர் பாட்டுக்கு போகிறாரு வராரு. இங்கே வந்து அக்கா வந்து வெயிட் பண்ணுறாங்க. தம்பி சறுக்கிட்டு வருவாரா, அதுக்கு வந்து அக்கா வந்து வெயிட் பண்ணுறாங்க தம்பியை பிடிக்கிறதுக்காக. இப்படி பிடிச்சிக்குவாங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஒன்றா இருப்பாங்க. அப்பப்போ பார்த்தா 3 பேர் 3 பக்கம் இருப்பாங்க. இதில் வந்து 3 பேர் ரிவர்ஸில் போகிறாங்க பாருங்கள். 2-3 கழுதிகளும் அப்படியே 1 by 1 போயிட்டுருக்குதுங்க. பாப்பாங்க 2 பேராவது மேலே வரைக்கும் போனாங்க. அது இவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதியில் போயிட்டு அப்படியே பின்னாடி வந்து சறுக்கிட்டு வந்துட்டார். ரிவர்ஸ்லேயே சறுக்கிட்டு வந்துட்டார் இவர். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்துட்டு இருந்தாங்க. சரி இதுக்கு மேலே முடியாது, இப்போ கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட திட்டி கூட பார்த்துட்டேன். அப்படின்னு இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து மேலே கம்பியை பிடிச்சிட்டா தொங்கறக்க ஆரம்பிச்சிட்டான். கம்பி பிடிச்சி சுற்றி விட்டுட்டு மேலே கம்பி பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இருட்டாக குட்டீஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. இப்போ சம்மர் டேஸ் அப்படிங்கிறனால
குட்டீஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறனால நிறைய பேர் இந்த பார்க்குக்கு வந்துடுறாங்க. பக்கத்தில் நியர்பையில் எந்த பார்க்கும் இல்லை, இது ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறனால எல்லாருமே குட்டீஸை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாங்க. நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 10-12 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்குக்கு தான் வராங்க. பாருங்கள் எப்படி தொங்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் 2 பேரும். அங்கே ஒரு மேடம் குரங்கு மாதிரி மேலே ஏறி இருக்காங்க. அந்த குரங்கை பார்த்துருக்கீங்க பாருங்கள். இந்த குரங்குலெல்லாம் கொண்டு போய் ஜூவில் தான் விடணும், வீட்டில் எதுக்கடா வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதை முடிச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பார்க் கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே போய் கூட என்ன நிம்மதி எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 3 பேரும் என் கூட குறுக்கிலேயே தான் இருந்தாங்க பாருங்கள். அங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இதில் ஒரு ஆள். இந்த ஆளுக்கு மட்டும் தான் எதுவுமே எட்டலை, அதனால் இந்த ஆள் மட்டும் கொஞ்சம் கம்முன்னு இருந்தார். இங்கேயுமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துருச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சும்மா நார்மலாக தான் இருந்துச்சு. பட் இப்போ எல்லாம் மேலெல்லாம் சீட்டு போட்டு ஃபுல்லாக நீட்டாக பண்ணிட்டாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சைடில் சேர்ஸ் எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு இது ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அப்போ நானும் சரி கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வீட்லேயுமே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பார்க்குக்கும் போய் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட்டை குறைப்பினான்னு தான் தெரியல, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு பாப்பா வேறு வந்து பார்த்திங்கன்னா குறுக்கில் வந்துட்டு இருந்தா. குறுக்கிலலாம் வரக்கூடாதாங்க, ஓடிடு அப்படின்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து பால் பொங்கியது, அதான் க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டைல்ஸுமே க்ளீன் பண்ணிட்டு கவுண்டர் டாப்பு ஸ்லாப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் வந்து ஃபுல் டீப் க்ளீன் வந்து இந்த வீக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இருக்கிற எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேண்டாதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் வந்து க்ளீன் பண்ணிடுவேனான்னு தெரியல, பண்ணணுங்கிற ஒரு முடிவோடு இருக்க. இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து டைம் வந்து யோசித்து வச்சுருக்கேன். அந்த டைமில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நைட் டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். பூரி கேட்டாங்க, குட்டீஸ்க்கு பூரி போட்டு கொடுத்துட்டு அம்மாவுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு போயிருந்தேன். உருளைக்கிழங்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கு போகிறப்பவே வந்து வேக வச்சுட்டேன். அதனால் கையோடு வந்ததுமே குருமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூரி வந்து போட்டுட்ருந்தேன். பூரி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஊட்டி விடணுங்கிற ஐட்டமே கிடையாது. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வயிறு நம்புற அளவுக்கு சாப்பிட்டுக்குவாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா தூக்கம் வரும், மத்தியானம் நல்லா தூங்கலை அப்படிங்கிறனால. ஏன்னா அந்த அன்னைக்கு நைட் வந்து பார்த்திங்கன்னா போய் படுத்ததுமோ இல்லையோ எல்லாருமே தூங்கிட்டாங்க. டெய்லியும் ஆடிட்டே இருப்பாங்க. பட் அந்த அன்னைக்கு கம்முன்னு எல்லாருமே தூங்கிட்டாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். இதுக்கப்புறம் வர லாங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெங்களூர்லேருந்து ஒரு 2-3 வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் டெய்லியுமே எடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம், ஏன் அங்கே போயிருக்கோம், பாப்பா ஸ்கூலு எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.